ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம் கிச்சன். இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் கோகனட் மில்க் ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். பொதுவாகவே நம்ம ஸ்வீட்டுன்னு சொன்னாலே நம்ம சர்க்கரை வச்சு செய்வோம், இல்லை வெல்லம் சேர்த்து செய்வோம். ஆனால் இந்த ஸ்வீட் அப்படி இல்லைங்க, நம்ம கருப்பட்டி வச்சு செய்ய போகிறோம். கருப்பட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. அது மட்டும் இல்லைங்க, அது சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இந்த மில்க் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து, நெய் நல்லா சூடானதும் இதே மாதிரி 1 கப்பு தேங்காய் நல்லா துருகி மிக்சியில் போட்டு பொடிச்சு அதை இந்த பாத்திரத்தில் கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கலர் மாறாமல் பச்சை வாசனை போனால் போதுங்க. கலர் மாறாமல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக வதக்கி எடுத்தால் போதும். இப்போ நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ வேறொரு பாத்திரத்தில் இப்போ இந்த கருப்பட்டியை இதே மாதிரி நல்லா பொடிச்சிட்டு தேங்காய் எடுத்து அதே கப்பில் 1 கப்பு கருப்பட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளருக்கும் ரொம்ப கம்மியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருந்தால் போதுங்க. அந்த தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பாகுபதம் வேணும்னு அவசியம் இல்லை. இதை பாருங்கள், நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க தேங்காயில் அந்த கருப்பட்டியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏதாவது ஒரு சில மண் இருந்தால் இருக்கும், தூசி இருந்தால் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் திரும்பவும் ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதில் ஒரு பிஞ்சு டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 100 மில்லி அளவு பால் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சாத பால் தான் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வரும் பாருங்கள். இப்போ இந்த பொங்கி வரும்போது இப்போ பால் எடுத்த அதே கப்பில் 1 கப்பு பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பால் பவுட்ருலேயும் இதுலேயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரத்தில் நல்லா சுருண்டு கோவாவாக நமக்கு கிடச்சிருங்க. பாருங்கள், நல்லா சுருண்டு கோவாவாக ஆகிடுச்சு. இது ரொம்ப திக்காக வேணாம். இப்போ இந்த பால் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நுரைச்சி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே கொதிச்சிட்ருக்க இந்த தேங்காயில் இந்த கோவாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கோவா ரொம்ப திக்காக வந்ததும் சேர்த்தா நமக்கு இந்த கலந்து விடுறது கொஞ்சம் அது எல்லாம் மிக்ஸ் ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இலகி இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஆக மொத்தம் நம்ம இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கோங்க. இந்த நெய்யே போதுமானது. ஏன்னா தேங்காய் சுருண்டு வர அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் இந்த நெய்யே தேவையான அளவு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சேர்த்த நெய் இந்த தேங்காய் எல்லாம் நல்லா சுருண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எந்த பாத்திரத்தில் நம்ம இந்த ஸ்வீட்டை ஊற்றி எடுக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் லேசாக கொஞ்சமாக நெய் தடவி எல்லா பக்கமும் பரவுற மாதிரி இதே மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததும் இந்த மில்க் ஸ்வீட்டை இந்த தட்டில் சேர்த்து நல்லா சமப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனோட பின்பகுதி வச்சு இந்த மாதிரி லேசாக தடவி விட்டாலே போதும், நல்லா சமமாயிடும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். 1/2 மணி நேரம் அப்படியே நல்லா ஆறி வரணும். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். நம்மளோட கோகோனட் மில்க் ஸ்வீட்டு நல்லா முழுமையாக ஆறி வந்தாச்சு. இப்போ நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோகோனட் மில்க் ஸ்வீட்டு நம்ம கருப்பட்டி சேர்த்து செஞ்சதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட, சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பீசஸ் எல்லாம் போட்டு எடுத்ததும் ஒரு பிளேட்டில் வச்சு நான் அலங்காரத்துக்காக ஒரு 2 முந்திரி எடுத்து கிரேட்டர் வச்சு அதில் நல்லா துருக்கி இந்த மாதிரி சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி கோகோனட் மில்க் ஸ்வீட் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.